எவ்ரிவன், இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா முதுகு தண்டோட எலும்பு வளைந்த தன்மைன்னு சொல்கிறோம். முதுகு தண்டோட எப்படி இருக்குன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க முதுகு தண்டோட எலும்பு எஸ் வடிவத்துலேயும் சி வடிவத்துலேயும் வளைஞ்சிருக்கும். இதுதான் நம்ம ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வரும், ரொம்ப வயசானவங்களுக்கு வரும், 10லேருந்து 14 வயசு இருக்கிற பசங்களுக்கும் வரும். இது நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஸ்கோலியோசிஸ் வர்றதுனால முக்கியமான பாதிப்பு என்னென்னா வலி இருக்கும், அவங்களுக்கு யூரின் மோஷன் ப்ராப்ளம் வரும், அந்த நுரையீரலோட ஃபங்க்ஷன் குறையிறதுனால நுரையீரல் பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, வலியையும் குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான எக்ஸசைஸ் மட்டும் நான் இப்போ சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸோட முக்கியத்துவம் என்னென்னா, முக்கியமாக அந்த தண்டுவடம் வளைஞ்சிருக்க பகுதியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நேராக நிமித்துற எக்ஸசைஸ் அது ஒன்று. அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அதுக்கப்புறம் கீழ் முதுகு இறுக்கமாக இருக்கும், அதை மொபிலைஸ் பண்ணணும், மூவ்மெண்ட் நல்லா பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். இதெல்லாம் சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு 6 எக்ஸசைஸ் மட்டும் சொல்லி இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கோலியோசிஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்போ கண்டிப்பாக அடல்ட் டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஸ்பைனல் மசில் சொல்கிறேன் இல்லை, பேராஸ்பைனல் மசில் வீக் ஆகிறதுனால 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த வீக்னஸ்னால் வர ப்ராப்ளத்தினால வர ஸ்கோலியோசிஸ் கண்டிப்பாக நாளடைவில் செய்ய செய்ய கிளியராகவும் வலியும் நல்லாவே குறைஞ்சிரும். பட் குழந்தைங்களுக்கு வர்ற ஸ்கோலியோசிஸ் இந்த எக்ஸசைஸ்னால் கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றபடி இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தேங்க்யூ. ஒரு ஸ்டூலில் இல்லை ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு கை ரெண்டையும் நல்லா மேலே தூக்கணும். தூக்கிட்டு அப்படியே அந்த சைடில் திரும்பிட்டு கீழே நல்லா டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு அதே போல் அனதர் சைடு கரெக்டாக டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே தூக்கணும். ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி செய்யணும். 2 பொசிஷன்லேயும் 2 பொசிஷன்ஸ் செய்கிறப்போ அந்த ஸ்கோலியோசிஸ்னால் இருக்கிற சைடில் இருக்கிற பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்வேச்சர் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ இன்னொரு ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேரில் உட்காந்துட்டு நல்லா கீழே நல்லா டச் பண்ணணும். 2 கையால் நல்லா டச் பண்ணுங்கள். அந்த நல்ல ஸ்ட்ரெச் எஃபெக்ட் நல்லா கீழ் முதுகு வரைக்கும் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்திரிக்கணும். ரிலாக்ஸ். இன்னொரு தடவை பண்ணுங்கள். இது போல் நல்லா கீழே சேரில் தரையை நல்லா தொட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். இது ஒரு 5 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, ஷோல்டர் அன்ஈவனாக ஸ்கோலியோசிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு ஹிப்பும் அன்ஈவனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே கரெக்ஷன் பண்ணுறது தான். ஸ்டாண்டிங் பொசிஷனில் கால் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு ஒரு பக்கம் கையை தைஸ் வழியாக கீழே இறக்கணும், ஒரு பக்கம் கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி சைடு வரைக்கும் நல்லா கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு அதே கையை இந்த தைஸ் பக்கம் ட்ராக் பண்ணி கீழே கொண்டு போகணும். அந்த கையை நல்லா ஸ்ட்ரெச்சிங் சைடில் கொண்டு போகணும். ரிலாக்ஸ். இது பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் அன்ஈவனாக இருக்கிறதும் கரெக்ஷன் ஆகும், ஹிப் அன்ஈவனாக இருக்கிறதும் கரெக்ஷன் ஆகும், அந்த மேட்டு பகுதியும் பள்ளமாக இருக்கிற பகுதியும் நல்ல ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட்டும் கிடைக்கும், அந்த ஸ்பைனுக்கு நல்ல மொபிலைசேஷன் மூமெண்ட்டும் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் எப்படின்னா, நம்ம செவுரில் 2 கையையும் பொசிஷன் பண்ணி கிராஜுவலாக செவுரில் மேலே கையை ரைஸ் பண்ணிகிட்டே போகணும். ரைஸ் பண்ணிகிட்டே போகிறப்போ அந்த ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஸ்ட்ரெச் கிடைக்கிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். இது ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் நமக்கு 2 ஷோல்டரும் ஈவனாக இருக்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரணும். ரிலாக்ஸ். திரும்ப ஒரு தடவை மேலே நல்லா ஃபுல்லாக போய் 2 ஷோல்டரும் ஈவனாக ஸ்ட்ரெச் ஆகிற பொசிஷன் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இது பண்ணுறதுனால நமக்கு ஷோல்டர்ஸும் ஈவனாக நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும், அந்த ஸ்கேப்லான்னு சொல்கிற போனும் ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கும், அந்த கான்கேவ் கான்வெக்ஸ் வளைந்த பகுதியும் மேடு பகுதியும் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ட்ரெச்சிங் பொசிஷனில் மெயின்டைன் ஆகும் அந்த ஸ்பைன். இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, ஒரு கதவு பக்கத்தில் நின்று நம்ம எல்போவையும் ஷோல்டரையும் 90 டிகிரிஸுக்கு வச்சு அந்த வாலில் நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கைக்கு நேராக இருக்கிற காலை நல்லா முன்னாடி வச்சு பின்னாடி இருக்கிற காலையும் நல்லா பின்னாடி தள்ளி செஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி பண்ணணும். இப்படி ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி நம்ம ஹோல்டிங் ஒரு 30 to 20 செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். திரும்ப ஒரு தடவை பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் செஸ்ட் லெவலில் நல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இது போல் பண்ணுறப்போ அந்த தொராசிக் லெவலில் இருக்கிற கர்வ் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் ஆகும், அந்த கான்கேவ் கான்வெக்ஸ் பகுதியாக இருக்கிற கர்வ் ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். இந்த எக்ஸசைஸும்
ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான். இதுவும் வந்து ஒரு 5 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணலாம். 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ். பொசிஷன் என்னென்னா, பெட்டில் படுத்துக்கிட்டு 2 காலையும் மடக்கிட்டு இடுப்பை நல்லா ஷோல்டர் லெவல் வரைக்கும் நல்லா ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு கை வந்து நல்லா மேலே தூக்கணும். நல்லா தூக்கி ஃபுல்லாக தலைக்கு மேலே வச்சுட்டு ப்ரீத்தை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு கை வந்து பின்னாடி வைக்கணும். இடுப்பை நல்லா மேலே தூக்கிட்டு ப்ரீத்தை நல்லா ஹோல்ட் பண்ணணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த கை செஸ்ட்டையும் ஷோல்டரையும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு ஹிப்பு நல்லா ரைஸ் பண்ணி மேலே தூக்கி ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். இது ஒரு 5 to 10 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணலாம்.